The particle executing SHM has a kinetic energy கொடுத்தாச்சு. The maximum value of potential energy கேட்டு, the total energy கேட்டிருக்கு. நல்ல கவனிக்கணும் இந்த இடத்துல. கைனட்டிக் எனர்ஜி வந்து half mv ஸ்கொயர். இது வந்து சைன் ஃபங்க்ஷனை வச்சு எடுத்த கிராஃப். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா a sin omega t. அப்ப வெலாசிட்டி ஃபார்முலா cos omega t. அப்போ இது கைனட்டிக் எனர்ஜி எடுத்தேன்னா half into m into v squared. இதை ஸ்கொயர் பண்ணு. half into m into a squared into omega squared into cos squared omega t. அப்ப இட் இஸ் கிளியர். அவன் k அப்படின்னு சொன்னது அது k நாட்ன்றது half m omega squared a squared. இது கைனட்டிக் எனர்ஜி. அப்போ நீ பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா half m omega squared a squared sin squared omega t. இதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ என்ன கேட்டிருக்கு? மேக்சிமம் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரொம்ப கிளியரா இருக்கணும். மேக்சிமம் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜியில சைன் 90 ஆகி அதுதான் டோட்டல் எனர்ஜிக்கு ஈக்குவல். அப்போ டோட்டல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு கே நாட் தானே. இது வந்து கே நாட். ஸோ கே நாட் காஸ் ஒமேகா டி கைனட்டிக் எனர்ஜியோடைய வேல்யூ. அப்போ கே நாட் ஆன்சர் இஸ் கே நாட். ரெண்டுமே கே நாட் தான். கே நாட் வேல்யூ ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட். இதுவும் ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர்ட் ஏ ஸ்கொயர்ட் தான். Total energy is half m omega squared a squared which is k naught. So C is a correct answer. அப்போ இன்னும் கொஞ்சம் clear ஆயிக்கோ. Maximum value of potential energy தான் total energy equal. அதோட k naught தான் kinetic energy உடைய k naught கூட.